டிவைன் நான் உனக்கு அர்த்தம் தெரியுமா? காமிக்கிறவா பார்த்து தெரிஞ்சுக்கோ. நல்ல வசதியான காலேஜ், ஹெவி கேபிட்டேஷன் ஃபீஸ், அழகான கேம்பஸ். இன்னும் நிறையா பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிச்சாங்க. ஷூட்டிங்க்கு இடத்த கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வாரம் கேம்பஸ் சுற்றி ஃபிலிம் ஷூட்டிங் நடக்கும். மச்சான் இப்போ இறங்கி வருவா பாரு. மாமு பொழுது போகல, பாடம் பிடிக்கல, கண்ணில் பசுமை காணல, காற்று கூட அடிக்கல. காலேஜில் 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு என் முகத்தை தான் பார்த்தா. இறங்கின உடனே அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டிங் நடக்கிற படத்துக்கு அவள் தான் ஹீரோயின். அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அவளுக்கு என்னையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தாமரை நீரினில் இல்லாமல் இங்கே ஏன் இருமேகலை பாதங்கள் மண் மீது புண்ணாவதேன்? ஓரோவியம் காகிதம் கொள்ளாமல் இங்கே ஏன் அதன் ஆயிரம் ஆயிரம் வண்ணங்கள் பெண்ணாவதே? தெரியுது கை காமி டைட்டானிக்ல ரோஸ்க்கு ஒரு ஓப்பனிங் ஷாட் வரும்ல, ஆமா அதே ஷாட்ரா, அப்படியே காப்பி. வாங்குதே நூலையும் தாண்டி காய்ச்சல் ஏறுதே, ஞாபகம் எல்லாம் பாவையாகுதே, நாடகம் போலே நாட்கள் போகுதே, ஆயிரம் பூக்கள் தூவ தோணுதே, தோன்றிடும் போதே பாவம். மச்சான் பின்னாடிலாம் பச்சை பச்சை வச்சு எடுக்கிறாங்க, அசிங்கமா இருக்குல்ல? ஏய் படத்தில் ஃபைனல் அப்படிலாம் வராதுடா, அப்படியே டோட்டலாக மாற்றிடுவாங்க. நிறைய நாட்கள் கிளாஸ் கட் அடிச்சுட்டு அவளை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். நல்ல விதமாக தான் சொல்கிறேன். காலை விழிப்பு வந்ததும் கண்ணில் அவள் முகம் என்னை புதிய ஒருவனாய் செய்யும் அறிமுகம். இது நாள் வரை இல்லாத பூந்தோட்டம், திடுதிப்பென எங்கெங்கும் ஏன் வந்தது? உன்னை பார்ப்பது நிச்சயம் என்றான அன்றாடம், என்னை சில்லிட வைத்திடும் பூகம்பம் தான் தந்தது. என்னை 2-3 தடவை பார்த்தா, 2-3 தடவை நான் அவளை பார்க்கறத பார்த்தா, ஒரு வாட்டி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா என் ஆத்தா. சொன்ன புரியாதோ அறிவு சொன்னாலும் வராதே, 4-5 வார்த்தைகள் நான் சேர்க்கிறேன். வைர
கல் போல ஒவ்வொன்றும் நான் கோக்கிறேன். ஏதேனும் பேசாமல் தீராதினி உடையும்